வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ஹிப் பெல்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த ஹிப் பெல்ட் நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு மெஷின் தேவையில்லை, சேவிங் மிஷின். நார்மலாக மெஷின் இல்லாமே இந்த ஹிப் பெல்ட்டை ரெடி பண்ணலாம். இந்த பெல்ட் ரொம்ப ஸ்பெஷலான டிவைன்ஃபுல்லான ஒரு ஹிப் பெல்ட்டு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்றது இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட காயின்ஸ் இந்த இடத்துல வரிசையாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த லோட்டஸ் சென்டரில் வர மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சுற்றிலும் இந்த மாதிரி வேவியாக கீழே வர மாதிரியும் மேலே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன்ஸில் ஃபுல்லாகவே இப்போ நாம் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் இல்லையா, இது ஒரு லைன் கொடுக்க போகிறதில்ல, 3 லைன் கொடுக்க போகிறோம். ஸோ 3 லைன் கொடுக்கும்போது நல்லா நமக்கு பட்டையாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கர்வை நம்ம திருப்பும்போது இந்த மாதிரி தான் திருப்பணும். இப்படியே போயிட்டு மேலே ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே திரும்பணும் இந்த மாதிரி. அப்படின்னா நமக்கு அந்த ஷார்ப்பாக அந்த எட்ஜு திரும்பும். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் ஃபுல்லாக கொடுத்து நம்ம முடிச்சுட்டு பார்ப்போம். 3 லைன் கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம மேக்ஸிமம் ஃபுல்லாகவே சுற்றிலும் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து கீழேயும் மேலேயுமே முடிச்சாச்சு. இந்த லோட்டஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் கீழே மேலே எல்லா இடத்துலையுமே. அதை சுற்றிலும் சுகர் பீட்டில் ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட் எடுத்துக்கிறேன் நான். இந்த த்ரெட்டில் 5 + 5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த இடத்துல நாம் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணுற லவங்கம் ஸ்டிச் தான் இந்த இடத்துல போட போகிறோம். இந்த ஸ்டிச் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச், லவங்கம் ஸ்டிச்சு. அப்படி இல்லை அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது நார்மலாக அந்த ஐ பாயிண்ட் இருக்கு இல்லையா, நீடில் அது பெருசாக இருக்கிற நீடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட் நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கோத்துக்கிட்டாலும் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் நீடிலாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இந்த இடத்துல 2 சைடும் 2 பெட்டல்லையுமே இந்த லோட்டஸில் சைடில் உள்ள 2 பெட்டலுக்கும் இந்த லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ லவங்கம் ஸ்டிச் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்டரில் உள்ள பார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் சேம் பிங்க் கலர் ஸ்டோன் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது பர்ஃபெக்ட் பிங்க் கிடையாது, அதாவது நாவல் பழ கலர் இருக்கு இல்லையா, அதுவும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ண கலர். ஸோ ரொம்ப அழகான கலர். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோன்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடியில் நமக்கு சக்கரையில் ஸ்டிக் பண்ணுற ஸ்டோன் இது. ஸோ அடியில் நல்லா குமிழாக இருக்கும், மேலே ஃப்ளாட்டாக இருக்கும், கொஞ்சம் லைட் கட்டிங் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் நமக்கு நல்லா எக்ஸ்ட்ரா ஷைனிங் கொடுக்கும் இது யூஸ் பண்ணும்போது. ஸோ ஜுவல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது ஸ்டோன்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது மேக்ஸிமம். ஸோ இந்த பார்ட்டில் ஃபுல்லாக அந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ கீழேயும் அதே மாதிரி இந்த சேம் ஸ்டோனே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
சென்டரில் வந்து 2 லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கும் சென்டரில் வந்து திலகம் ஷேப்பில் கோல்டு கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயினை சுற்றிலுமே, இந்த மகாலட்சுமி காயினை சுற்றிலும் நாம் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்க போகிறோம். இந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா இது ஆன்டிக் கலர், நார்மல் கோல்டு கலர் சுகர் பீட் கிடையாது இது. ஸோ எல்லாமே கோல்டு கலர் சுகர் பீடாக கொடுத்தா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குன்றதுனால கொஞ்சம் இந்த டல் கோல்டும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கொடுத்து முடிச்சிட்டேன். கீழே வந்து ஹாஃப் பீடு கீழேயும் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பீடு வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே உள்ள லைன் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம மேலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த கேப்பில் வந்து நான் கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கிளிப் ஸ்டோன்ஸை வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு லீஃப் பெட்டல் மாதிரி இருக்கிற ஒரு கிளிப் ஸ்டோன் தான் இது. ஸோ இது ஸ்டிக் ரெண்டு சைடுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கிளிப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து லீஃப் மாதிரி உள்ள கிளிப் ஸ்டோன். ஸோ கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா ஹிப்பெல்ட் ரெடி பண்ணிங்கன்னா மெஷின் வந்து தேவையில்லை, நம்ம வந்து கையிலையே ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே வந்து அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா நமக்கு இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணலை. சப்போஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில்லிங் இருந்துச்சு அப்படின்னா, பீட் எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம உள்ளே கூட அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக. பட் இதில் பண்ணக்கூடாது, அவுட்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா கிளாத்தில் வந்து நமக்கு காஞ்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி தெரியும். சப்போஸ் டிசைன் இருக்கிற இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த கார்னர் பிளேஸில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இந்த மெத்தடில் மீதி உள்ள பிளேஸில் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த சைடுமே அதே மாதிரி இந்த கார்னர் ஸ்பேஸில் வந்து கேப் விட்டு க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து க்ளூ நான் அப்ளை பண்ணலை ரெண்டு சைடுமே. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் சேம் கிளாத் தான், அந்த கிளாத்தை அப்படியே மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி நாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஜஸ்ட்டு ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃபிங்கர்ஸ் வந்து வச்சு டேப் பண்ணிட்டால் போதும். லைட்டாக டேப் பண்ணும்போது அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அப்படியே நம்ம காய வச்சிடலாம். ஒரு 2 hours நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்போ நாம் இதை கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைடில் நான் எங்கே டிசைன் இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணேன், ஏன்னா அந்த கிளாத் நல்லா ஸ்டிக் ஆகணுன்றதுக்காக. அதுதான் உங்களுக்கு பேக் சைடில் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக வந்து கட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கிளாத்ஸை கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து நம்ம
சிசர் வச்சுக்கணும். அதை வந்து நம்ம த்ரெட் கட் பண்ணுறதோ அப்படி இல்லை பேப்பர் கட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து இது நல்லா க்ளீனாக கட் பண்ணும், பிசிறு இல்லாமல். இல்லைன்னா நூல் வந்து அங்கங்கே பிசிறிட்டுருக்கோம். ஸோ நான் இப்போ கட்டர் யூஸ் பண்ணியே கட் பண்ணுறேன், சிசர் சரியில்லாததுன்றதுனால. ஸோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கிடச்சது. ஸோ பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 சைடு வந்து நாம் ரோப் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேக் சைட் க்ளூ அப்ளை பண்ணும்போது 2 கார்னர்லேயும் கேப் விட சொல்லி. ஸோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஹோல் இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே க்ளூ அப்ளை பண்ணல இல்லையா, ஸோ அதனால் ஹோல் இருக்கும். ஸோ இந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம இந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம பேக் சைடு நாட்காக யூஸ் பண்ணுற ரோப் தான். சேம் ரோப் நான் எடுத்துக்கிறேன், கோல்டன் கலரில். எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒன் சைடு வந்து இந்த மாதிரி ஹோலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி ரோப்பை இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்ம தைக்கிற நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பேக் சைடு குத்தி இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் குத்தி இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கும்போது சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டோம் அப்படின்னா நமக்கு கிளாத்தில் வந்து தெரியாது. அதே மாதிரி செல்ஃப் கலர் அந்த பெல்ட்டை நம்ம என்ன கலரில் எடுத்துருக்கோமோ ப்ரிடாமினண்ட்டாக அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடணும், குட்டியாக இருக்கணும். போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாத்தில் தெரியாது நாம் ஸ்டிச் போடுறதே. ஸோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதே நேரத்தில் அந்த ஸ்டிச்சோட கேப் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 சைடுமே இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சிட்டேன். 2 சைடு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நார்மல் சூவிங் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். நீரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த சைஸ், அதாவது இது வந்து 3 mm ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். 3 mm சைஸ் உள்ள ஆன்டிக் கலர் பீட் எடுத்திருக்கேன். இந்த பீடு வந்து 2 பீடாக வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருந்தேன், அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. நான் இது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 3 எடுக்கணும், அதுக்கப்புறம் 2 எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாஸ்ட் கிளாத்தில் குத்திட்டு இந்த மாதிரி செகண்ட் பீடில் உள்ள அடியிலேருந்து மேலே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. 2 பீடு எடுத்துக்க போகிறேன் இப்போ நான். ஸோ 2 பீடையுமே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் உள்ளே இழுத்து விட்டுட்டு இப்போ கிளாத்தில் வந்து குத்த போகிறோம். நீடில் ஒரு குத்திட்டு அதே நீடில் 2வது பீடில் கீழேருந்து மேலே விடணும். விட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அழகாக நமக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி கிடைக்கும், அழகான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக இதை சுற்றிலுமே நான் பண்ண போகிறேன். ஸோ பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்ம மேலே இது வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி மேலே உள்ள போர்ஷனில் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் இந்த டிசைன். கீழே வந்து இந்த கர்வாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் டேப்லெட் பீட் வந்து ஹேங்கிங் ரெடி பண்ணலான் இருக்கேன். ஸோ அதையும் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஹிப் பெல்ட் வந்து ரொம்ப டிவோஷ்னலானது. ஏன்னா வந்து இது நான் வரலட்சுமி நோன்பு
சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்காக செஞ்சதுன்னா மகாலட்சுமிக்காக செஞ்ச ஹிப் பெல்ட் தான் இது. அவங்களுக்கு அலங்காரம் பண்ணும்போது நமக்கு இடுப்பில் ஹிப் பெல்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் சாரீ என்ன கலரோ அதே கலர்லேயே ரெடி பண்ணது தான் இது. 1 month பிஃபோராகவே ஆக்சுவலி ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், டைம் இல்லாதனால. அடுத்தடுத்து ப்ளவுஸ் டிசைனிங்ஸ் ஒர்க் இருந்ததுனால லேட்டாக தான் போடுறேன். ஸோ அந்த சாமிக்கு நான் அந்த ஹிப் பெல்ட் போட்டிருந்த கிளிப் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவும் இந்த சேனலில் போட்டிருக்கேன். என்னுடைய பாப்பாவுடைய சேனல் வந்து தன்யாஸ் vlogனு ஒரு சேனல் இருக்குது. அது என்னுடைய பொண்ணு தான் பாடுவாங்க. அதில் டிவோஷனல் சாங்ஸ் அந்த மாதிரி நார்மல் சாங்ஸ் எல்லாம் நல்லா பாடுவாங்க. ஸோ அதில் போட்டிருக்கேன். அதுலேயும் வந்து இந்த சாமி வந்து ஹிப் பெல்ட் போட்ட மாதிரி உள்ள பிக்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் பாருங்கள். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நான் சொன்ன மாதிரி டேப்லெட் பீட் வந்து ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த லோட்டஸ்லேயும் ஒரு லக்ஷ்மி கீழே ஒரு காயின் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து சாமிக்கு நான் ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் இருந்த பிக்சர் இதுதான். ஸோ இந்த ஹிப் பெல்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுக்கு நான் மெஷின் எதுவுமே யூஸ் பண்ணல, எந்த சேவிங் மிஷினும் யூஸ் பண்ணல. எந்த ஒரு அதாவது நமக்கு நார்மலாக ஹிப் பெல்ட் செய்யும்போது எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க உள்ளே இன்சர்ட் பண்ணி, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எலாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா பட்டையாக வந்துடும், அந்த இடத்துல சுருங்கி இருக்கும். ஹிப்பு குழந்தைங்களுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்னா அது பத்தாமல் போயிடும். இழுத்து ஒரு மாதிரி வந்து பீடும் வந்து ஒரு மாதிரி அந்து போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா அழகாக ரோப்பு தான் இதில் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீட்டாக கட்டிக்கலாம் பின்னாடி. ஸோ பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் எலாஸ்டிக் யூஸ் பண்ணி போடுற ஹிப் பெல்ட் வந்து அது ஒரு மாதிரி சுருக்கமாக ஒரு மாதிரி ரொம்ப பஃபியாக பெருசாக தெரியும். இது வந்து உங்களுக்கு ரோப்பில் நாட் டை பண்ணுறதுனால ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு எலிகண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அடுத்து ஒரு அழகான டிசைனிங் வீடியோவில் பார்ப்போம். So thank you for watching and thanks for supporting me. Thank you.